தெற்கு அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது நேத்திக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுச்சு. இப்ப அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளுடைய போர்ட் பிளேர்ல இருந்து மேற்கு தென்மேற்கு திசையில 420 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆந்திராவோட விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில 990 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையிலையும் இப்ப இது நிலை கொண்டிருக்கு. அடுத்து ஆந்திராவோட காக்கிநாடல இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில இது நிலை கொண்டிருக்கு. வரக்கூடிய நேரத்துல இது மேற்கு வடமேற்கு திசையில நகரப்போகுது. நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா 26ஆம் தேதி மாறப்போகுது. அதுக்கப்புறமா தென்மேற்கு திசையில நகர்ந்து மறுபடியும் 27ஆம் தேதி இது புயலாக வலுப்பெறும். அதாவது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து புயலாக வலுப்பெற போகுது. இந்த புயலுக்கு மொந்தா அப்படின்னு பெயர் வைப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பூக்களுடைய ஃப்ரேக்னன்ஸை குறிக்குது. தாய்லாந்தோடைய நாட்டால பரிந்துரைக்கப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.